ஊர்ல இருந்து என் குடும்பமே வருது. அவங்க வர்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லடி. ச்சே, முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஏன் தான் அப்படி பண்றாங்களோ? சரி விடு, ஃபீல் பண்ணாத. அவங்க வரேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணிருப்பல்ல. நான் வேணா அப்படியே மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போய் அவங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியே என்னையும் பஸ் ஸ்டாண்ட்ல ட்ராப் பண்ணிடுறீங்களா? ஏன்? எங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு. உன் அம்மா வீட்டுக்கா? ஏண்டி ஏமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றேன், உன் அம்மா வீட்டுக்கு போறேங்கிற? பின்ன நான் இங்க வாக்கப்பட்டு வந்தது உங்க வீட்டுக்கு வடிச்சு கொட்டவா? தீபாவளி அதுமா கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாங்கல்ல. எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் எங்க அம்மா வீட்டுல இருந்தா தான் நிம்மதியா இருப்பேன். நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாச்சும் வேணுமா? என்ன வேணும்? அப்பா அம்மா வேணும். அப்பா அம்மா வேணுமா? தீபாவளிக்கு அப்பா அம்மா இல்லாம நம்ம மட்டும் தனியா செலிப்ரேட் பண்றது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க. நம்ம எங்கடி தனியா செலிப்ரேட் பண்றோம்? உங்க வீட்டுல தானே இருக்கோம். உங்க அம்மா உள்ள கிச்சன்ல இருக்காங்க, உங்க அப்பா உள்ள ரூம்ல இருக்காங்க. ஓ, இததான் தனித்தனியா இருக்காங்கன்னு சொல்லி ஃபீல் பண்றியா? இரு கூப்பிடுறேன். ஏங்க, நான் என் அம்மா அப்பா பத்தி சொல்லலைங்க, உங்க அம்மா அப்பா பத்தி சொல்றேன். உங்க அம்மா அப்பா எனக்கும் அப்பா அம்மா தானுங்க. உங்க அம்மாக்கு நான் மருமக இல்லைங்க, மக. இனிமே எல்லா தீபாவளியும் என் அம்மா கூட தான். அப்போ புரியல, இப்போ புரியுது. அன்னைக்கு அவ சொன்னது இதுக்கப்புறமேட்டு எல்லா தீபாவளியும் என் அம்மா கூட தான், என் அம்மா கூட தான் சொன்னது. என் அம்மா கூட இல்ல, அவ அம்மா கூட.